மரத்தின் கதை. ஜாகரண்டா, வெடங்குரணி மலர். குழந்தைகளை நாம் இன்னைக்கு ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மரத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஜாகரண்டா. இதோட அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஜாகரண்டா மைமோசி போலியோ. இந்த மரம் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இது ஒரு வெப்பமண்டல மரம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம இந்தியாவில் நன்கு வளரக்கூடிய ஒரு மரமாகும். நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த மரத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மரம் ஆயுகா பூனே என்ற ஒரு கல்லூரி வளாகத்தில் இருக்குது. பேராசிரியர் யஷ்பால் என்பவர் தான் 1992 இந்த மரத்தை நட்டார். இந்த மரத்தை நாம் எளிதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதோட மலர்கள் பார்க்க ஊதா நிறத்தில் இருக்கும். இந்த மரமானது மணல் பரப்பில் வளரக்கூடிய தாவரமாகும். இதனை நம் தமிழ் மொழியில் வெடங்குரணி மலர் அப்படின்னு அழைக்கிறோம். இதனுடைய பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறத்தில் நீல வடிவத்தில் தட்டையாக இருக்கும். இந்த மரத்தின் மலர்கள் கீழே உள்ள அந்த புல்வெளிகளின் மேலே விழுந்து பரவி கிடக்கும் பொழுது ஒரு நீல நிற கம்பளத்தை விரிச்சு விட்டது போல பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மலர்களை இந்த குழந்தைகள் சேகரித்து எவ்வளவு அழகாக விளையாடுறாங்க பாருங்கள் குழந்தைகளே. சாலையோரத்தில் நிழல் தரக்கூடிய மரங்களில் இந்த மரமும் தனித்துவமான மரம் என்றால் அது மிகையாகாது. என்ன குட்டீஸ், நாம் இன்னைக்கு புதுசாக ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் மரங்களை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாகும்.